தமிழகத்தோட பள்ளி கல்விக்கு அப்படின்னு தனியா மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டு இருக்காரு. தேசிய கல்விக் கொள்கையானது பள்ளியில 3 மொழிகளை முன்மொழியுது. அதுல குறைஞ்சது 2 இந்திய மொழிகள், ஆனா தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற மாதிரியை பின்பற்றும் தமிழக அரசு ஹிந்தியை திணிக்கும் முயற்சி அப்படின்னு மும்மொழி கொள்கையை கருதியதோட மட்டும் இல்லாம இதனை ஏத்துக்கவும் மறுப்பு தெரிவித்தது. இதனால தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டுக்குன்னு தனித்தொரு கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதன்படி தமிழகத்துல கல்வி வளர்ச்சி, இளைஞர்களோட எதிர்காலம்னு, தமிழ்நாட்டோட மொழி கொள்கை, பாரம்பரியம்னு எல்லாத்தையும் கருத்துல கொண்டு ஒரு தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் அவர்களுடைய தலைமையில 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதல்வர்கிட்ட கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பித்தது. 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னும் தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற இருமொழி கொள்கையை கடைபிடிக்கணும்னு மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரைத்திருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல பள்ளி கல்விக்குன்னு தனியா மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில துணை முதல்வர் உதயநிதி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க.